இன்று ஒரு தகவல். இன்று அம்பாள் சன்னிதானத்தில் ராகு காலத்தில் சில விஷயங்களை பரிகாரத்துக்கு நான் சொல்கிறேன். இந்த செவ்வாய் தோஷம், நாகதோஷம், கிரக தோஷம், பிறப்பு தோஷம் உள்ளவங்க, அதே மாதிரி கண்திருஷ்டி உள்ளவங்க, இந்த பில்லியம், சூன்யம், காற்று, கருப்பு, சுவாமி நான் எல்லா ஜோதிடரும் போய் பார்த்தேன், நல்லா இருக்குது டைம் சொல்கிறாங்க சாமி, எதுவுமே நடக்கலை, என்னால் ஒரு காரியம் வீட்டை விட்டு போக முடியல, தொழில் செய்ய முடியல, கடன் மேலே கடன் ஆகிடுச்சு, குடும்பம் பூரா ஆட்டி படைக்குது சுவாமி அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். அவங்க அத்தனை பேரும் ஞாயிற்றுக்கிழமை சரியான ராகு காலம் 5 மணிக்கு திருவண்ணாமலை கிரிவலப்பாதை அஷ்டலிங்கத்தில் 4வது லிங்கம் நிருதுலிங்கம், நிருதுலிங்கத்திலேருந்து ஒரு 150 அடி ரோடு பாயிண்ட், நவலிங்கம், நவசக்தி, வள்ளலார் பீடம், அருள்மணி சுவாமிகள். 5 மணிக்கு வரணும். வர்றவங்க 5 எலுமிச்சம்பழத்தை கையில் எடுத்துக்கின்னு வரணும். வரும்பொழுது வேண்டிக்கிட்டு வரணும், தண்ணி குடிச்சிட்டு வரணும். அந்த ராகு காலத்தில் உங்களுக்கு எல்லா திருஷ்டியும் எடுத்து பன்னீர் தெளித்து ஆகம வேத முறைகள் படி உங்கள் தேகம், உங்கள் வீடு, உங்கள் குடும்பம் எல்லா வகையிலும் சிறப்பு பெற நான் வேண்டிக் கொள்வேன். இப்பொழுது இன்றைய பூஜைக்கு உதவி செய்த வள்ளல்களை நாம் பார்ப்போம். அதற்கு முன்பாக நான் எதையும் நான் கேட்க விரும்பலை. ஏன்னா என்ன அம்மா சொல்கிறா, ஏன்டா ஒருத்தர்கிட்ட போய் ஏச்சம் கேட்குற, 100 கொடு, 50 கொடு, 500 கொடு கேட்காத. அந்த உத்தரவு அடிப்படையில் என்னுடைய கனரா பேங்கினுடைய அக்கௌண்ட் நம்பர் மட்டும் போட்டுட்டேன், ஜிபே நம்பரை போட்டுட்டேன். மனம் இருந்தால், கருணை இருந்தால், அம்பாள் உங்களுக்கு தர்மம் செய்யக்கூடிய எண்ணம் தூண்டுதல் செய்தால் இதில் பூஜையில் கலந்து கொள்ளுங்கள். இனிமேல் வெள்ளிக்கிழமை ராகுகால பூஜை இல்லை. அந்த வெள்ளிக்கிழமை ராகுகாலையில் ருத்ரகாலியாக மாற மாட்டுகிறாள். அவள் சாந்தமாக இருப்பதனால் காரியங்கள் தடைபடுகிறது. ஆகவே இனிமேல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம், வாரத்தில் ஒரு நாள் ராகுகால பூஜை திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் முப்பெரும் சக்தி நவசக்தி நவலிங்க சன்னிதானத்தில் நடைபெறும். வருகிற போது உங்கள் பிரார்த்தனைகளை வேண்டி 5 பழமோ 7 எலுமிச்சம்பழமோ 9 பழம் எடுத்துக்கிட்டு வாங்க. இன்னைக்கு இந்த வெள்ளிக்கிழமை பூஜை செய்தவங்களுக்கு பேரை நான் திருப்பி ஒரு தடவை சொல்கிறேன். கிழக்கு ஆப்பிரிக்கா அற்புதமான ஒரு பிராமின், காஞ்சி மகா பெரியவரோட சேவை செய்தவர் வள்ளல் எம் சந்திரசேகரன், ஜெனரல் மேனேஜர், கிழக்கு ஆப்பிரிக்கா. ஏம்பா அவருக்கு ஏன் இவ்வளோ சங்கடத்தை கொடுக்குற, அவருக்கு நல்ல யோகத்தை கூட, அவர் மனசில் ரொம்ப அவசப்படுறார், குடும்ப தொல்லைகள், பிள்ளைகள் தொல்லை, மனைவிகள் பிரச்சனை, பட முடியாத துன்பம், அந்த துன்பத்தை நிவர்த்தி பண்ணுமா, அவருக்கு நல்ல யோகத்தை கொடுமா, நல்ல ஆயுளை கொடுமா, நல்ல செல்வத்தை கொடுமா, அவர் ஏதோ மனசில் நினைக்கிறாருமா, அந்த காரியத்தை வெற்றியாக்கி கொடுமா. அதுக்கு தொடர்ந்து துர்கா காந்தி, அவங்க எந்த ஊருன்னு தெரியாது, அவங்க அற்புதமான நல்ல தெய்வ மனசுக்கும் அவங்களுக்கும் என் பரிபூர்ணமாக வேண்டுகிறேன். அதை தொடர்ந்து துபாயிலிருந்து என்னுடைய அன்பு மகள் ராஜராஜேஸ்வரி ஒருவர் பேரை எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கொடுத்தாங்க. காமினி பூசா, மிதுன ராசி, புனர்பூச நட்சத்திரம், உடம்பு சரியில்லாத அவசப்படுறாங்கம்மா, தயவு கூர்ந்து அவங்க உடம்பை சரி பண்ணி கொடுமா, அவங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேம்மா, அவங்களுக்கு ஒரு உத்தரவு கொடுமா. அதே மாதிரி திண்டுக்கல் சார்லஸ் வளர்மதி, அவரை செல்வ சீமானா உருவாக்குமா. அதே மாதிரி காளி, அந்த காளிக்கு நல்ல யோகத்தை கொடு. சாரதி சரவணன், பேங்க் வேலையில் சஸ்பென்ஸ் ஆர்டர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வேலை கிடைச்சி அவங்க பிள்ளைகளெல்லாம் நல்லபடியாக வாழ வையுமா. அதை தொடர்ந்து சுகன்யா தங்கவேல், அவங்க குடும்பத்துக்கு துணையாக இருமா. எல்லாத்துக்கு மேலே இப்போது ஆத்தூர்லேருந்து வந்திருக்கிறார் 3வது வாரம் காரில், அவங்க குடும்பத்துக்கு நீ துணையாக இருக்கணும் வேண்டி இங்கே யாரெல்லாம் வந்திருக்காங்களோ அத்தனை பேருக்கும் அம்மன் திருவருளை பெறுமாறு நான் கேட்டுக்கொண்டு இப்போ அருள்வாக்கு பெறுகிறேன்.